இதே போல் செஞ்சுருக்கவே மாட்டீங்க. என்ன செய்கிறேன்னு பாருங்கள். இப்போ இட்லி பாத்திரத்தில் கீழே தண்ணி வச்சுருக்கோம். அடுத்து தண்ணி வச்சுட்டு இந்த இட்லி பாத்திரத்தை கவுத்து வச்சுருக்கோம். நிமித்து வைக்கும்போது அந்த கைப்பிடி வந்து தடுக்குது, பனம்பழம் சரி நிற்க மாட்டேங்குது. இப்போது இந்த பனம்பழம் வந்து ஐஸ் ஆப்பிள் ஃப்ரூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது பனம் நொங்கு வந்து ஐஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. ஐஸ் ஆப்பிள் ஃப்ரூட்டு நொங்கு இங்கிலீஷில். இந்த பனம்பழத்தை வந்து ஊரில் எடுத்து வந்திருக்கோம். இந்த தோலை உரிச்சிடலாம். இந்த பனம்பழம் தோலை உரிச்சிட்டோம். தோலை உரிச்சிட்டு ஒரு 3 மார்க் போட்டிருக்கோம். இந்த மார்க் இது பார்த்திங்கன்னா 3 மார்க் போட்டிருக்கோம். கீழே வரைக்கும் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இது அப்படியே எடுத்து நம்ம இட்லி பாத்திரம் வச்சிடலாம். இந்த மார்க் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பனம்பழம் வேக வேக அப்படியே சீல் விடும். அந்த உள்ள ஒரு பித்தெல்லாம் வெளியே வந்துடும். பொதுவாக பனம்பழத்தில் பித்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பழத்தில் வந்து பித்தம் வந்து இந்த வேக வேக அந்த வெடிப்பு வரும். அந்த வெடிப்பு நம்ம மார்க் போட்டுவிட்டால் சுலபமாக வெடிப்பு வரும். அப்போ அந்த பித்தெல்லாம் தானாக கீழே இறங்கிடும். ஓகேங்களா? இப்போ மூடி போட்டாச்சு. மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். ஒன்று விறகு ஓலையை போட்டு கொளுத்தியும் நம்ம சுட்டு பார்த்து எடுக்கலாம். ஒன்று கேஸ் அடுப்பில் வச்சு சுடலாம். இது வந்து அந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரம் வச்சு இந்த தண்ணி ஊற்றி ஆவியில் வேக வைக்கிறது. ஆவியில் வேக வச்சுட்டு எடுத்துகிட்டு தோலை எடுத்துகிட்டு ஒரு சூப்பரான ஜூஸ் தான் போட போகிறோம். அது பியூரான ஜூஸு. இது கூட வந்து பால் சேர்க்க போகிறோம். தண்ணி ஊற்றில் பால் சர்க்கரை சேர்க்க போகிறோம். நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம். நாட்டு சர்க்கரை போகும்போது இந்த ஜூஸ் வந்து கொஞ்சம் கலர் டின்களாக தெரியும். அதே சர்க்கரை சேர்க்கும்போது நம்ம மாம்பழ ஜூஸ் கலரில் சூப்பராக அருமையாக இருக்கும். இது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பால் வந்து காய வச்சிடலாம். பால் நல்லா பொங்கிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நல்லா அந்த பாலை வந்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சு நம்ம பனம்பழம் ஜூஸுக்கு போட போகிறோம். ஓகேங்களா? ஆவிலே வெந்துக்கிட்டு இருக்குது. எப்படி பார்த்துடலாம். அப்போ அதை நான் சொன்ன மாதிரி அந்த மார்க் போடும்போது நம்ம வைக்கும்போது இந்த மார்க் வந்து தெரியல. இப்போ அப்படியே அந்த வேகன்னு அந்த மார்க் வந்து கொஞ்சம் பெருசாகிடும். இது வழியாக தான் அந்த பித்தெல்லாம் க்ளீனாக கீழே இறங்கும். தெரியுதுங்களா? அதுக்கு தான் அந்த மார்க் போட்டது நான். இந்த பித்தம் வந்து க்ளீனாக இறங்கிடும். ஓகேங்களா? அப்படி நல்லா இன்னும் கொஞ்சம் வேகணுங்க. கொஞ்சம் நல்லா வேகட்டும். பால் வந்து நல்லா கொதி வந்துச்சுங்க. அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நல்லா கொஞ்சம் கோல்ட் ஆக்கிடலாம். இதை ஆவிலே வெந்துட்டு இருக்கு. இந்த பனம்பழத்தோடைய வாசனை அப்படியே கமகமான அருமையாக வந்துட்டு இருக்கு. அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த பித்தெல்லாம் மேலே எப்படி வந்து பார்த்தீங்களா? பித்தம் கீழே வடைஞ்சிருக்கு. இது மேலே கூட வந்திருக்கு. இதுங்க இதெல்லாம் பித்தம் தான். ஓகேங்களா? இந்த தொடச்சி எடுத்துடலாம். ஓகேங்களா? தெரியுதுங்களா? அப்படியே தேன் போல் கட்டியாக இருக்குது இந்த பித்தம். அந்த கீழே வடைஞ்சிருக்கு. மிச்சம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அப்படியே இந்த க்ளீனாக வந்து இருக்குது. நம்ம தொடச்சி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. 5 to 10 minutes நீங்கள் வந்து நல்லா க்ளீனாக வேக வச்சுருங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஆறுனதுக்கப்புறம் தோலை எடுத்துகிட்டு க்ளீனாக நம்ம காய்ச்சல் உள்ள செய்தி ஜல்லு மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் போட போகிறோம். எதுங்களா? அருமையாக ஃபுல்லாக அது இந்த கோடு போட இதுக்காக தாங்க. இந்த கோடு வழியாக வந்து இந்த பித்தெல்லாம் கீழே இறங்கிடும். சிலது வந்து மேலே பாருங்கள், மேலே இருக்குது. இதில் புல் பித்து சம்மந்தப்பட்டது. இதை வந்து நம்ம சுத்தமாக எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துகிட்டு எப்படி ஜூஸ் போடுறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது பித்தம் வந்து துணி வச்சு கட்டாக துடைச்சிடலாம். பாருங்கள், பித்தம் வந்து கட்டாக வந்து தனியாக வந்துடும். இது கீழே வடியாமல் இருக்குது. இது மற்றபடி கோடு போட்டு தான் கீழே வடிஞ்சிச்சு. மேலே உள்ளது மட்டும் கீழே வடியாமல் டிக்காக கட்டியாக தேன் போல் இருக்கும் அந்த பித்தம். அவ்வளோ சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போது அந்த பித்தளை வந்து க்ளீனாக கீழே வடிஞ்சிருக்கு. பாருங்கள், தெரியுதுங்களா? இதெல்லாம் பித்தம் தான். நல்லா க்ளீனாக வடிஞ்சிருக்கு. இதே போல் இந்த இதில் கீழே உள்ள இதையும் தொடச்சி எடுத்துடலாம். கீழே வந்து இந்த பனம்பழத்தை ஒட்டி இருக்குது. தொடச்சி எடுத்துட்டோம். இப்போ இது ஆறின உடனே இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பழம் வந்து உடச்சி விட்டுடலாம். நான் சூடாக இருக்குது. உடச்சி விட்டாச்சு. கொஞ்சம் ஆறட்டும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, எடுத்துடலாம். இது ஆறினோடனே இது வந்து இட்லி பாத்திரம் வச்சு தோல் வந்து க்ளீனாக உரிக்கலாம். நல்லாயிருக்கும். சுட்டது வந்து சில தோல் உரிக்க முடியும், சில தோல் வந்து தீஞ்சிடும். இது வந்து கட்டை நல்லா உரிச்சிடலாம். அந்த பித்தெல்லாம் க்ளீனாக வெளியே வந்துச்சு. இது ஆறினோடனே ஜெல் எடுத்துடலாம். இந்த பனம்பழம் தனியாக எடுத்து வச்சிட்டோம். நல்லா ஜெல்லி கொஞ்சம் ஆறி இருக்குது. இப்போ அந்த தோலை நீக்கிட்டு நம்ம க்ளீனாக இது வழியாக நம்ம காய செய்ததில் ஜெல் எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ தோல் வந்து நம்ம க்ளீனாக தோல் எடுத்துடலாம்.
பாருங்கள், தோல் எடுக்கும்போது நம்ம க்ளீனாக வந்துடும். சுட்ட பழம் தோல் எடுத்திங்கன்னா தோல் சில ஒட்டிகிட்டு இருக்கும், சில கருப்பாக இருக்கும். ஆனால் இதில் வந்து அப்படி இல்லைங்க, ஒரே கருப்பான பீஸ் கூட அதில் இருக்காது. தோல் மட்டும் ஆவியில் வேக வச்சு எடுக்கும்போது க்ளீனாக வந்துடும். பாருங்கள், ஒரு பீஸ் கூட இதாக இருக்காது. சரிங்களா, ஒரே ஒரு பீஸ் கூட நமக்கு இதில் இருக்காது. பாருங்கள், இப்போ சாப்பிட்றதுக்கும் ஒரு பக்குவமான அருமையான பழம் தான் இது. சாப்பிட்டாலும் சூப்பராக சாப்பிட்லாம். ஓகேங்களா. இப்போது இதே போல் 3 தோலை எடுத்துகிட்டு நம்ம ஜெல்லை வந்து எப்படி எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு எடுக்கணும். எடுக்கும்போது அந்த ஜெல் தனியாக வந்துடும். ஆனால் கட்டியாக தான் இருக்கும் ஜெல்லு, நம்ம அதுக்கப்புறம் ஜூஸாக பயன்படுத்திக்கலாம். ஜெல் தெரிஞ்சுங்களா எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த ஜெல்லு க்ளீனாக அப்படி வந்துடுங்க. இதை நம்ம எடுத்துகிட்டு நம்ம என்ன ரெசிபி வேணாலும் செஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஒரு ஜெல்லை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்கிறேன். தோல் எல்லாமே ஜெல்லை க்ளீனாக பண்ணலாம். பாருங்கள், பால் நல்லா காய்ச்சிருக்கோம், நல்லா ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். இதனால் 2 ஐஸ் கட்டி எடுத்துக்கலாம். சர்க்கரை தான் போடுறேன். நீங்கள் தேவைப்பட்டால் பிபி சுகர் உள்ளவங்க சர்க்கரை சேர்க்க வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நாட்டு சர்க்கரையோ இல்லை பனக்கற்கண்டோ பனை வெல்லமோ சேர்த்துக்கலாம், கருப்பட்டி விட்டு சேர்க்கலாம், ரொம்ப நல்லது. ஜெல் பாருங்கள், அப்படியே நம்ம கேசரி போல் சூப்பராக அருமையாக ஜெல் எடுத்துகிட்டு அந்த பனம்பழத்தை நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நாரை எடுத்துகிட்டு இந்த கொட்டையில் கொஞ்சம் கூட ஜெல் இல்லாமல் க்ளீனாக எடுத்துட்டோம். இது நமக்கு தேவையில்லை. இந்த கொட்டை வேணால் மண்ணில் போட்டு நம்ம பனங்கிழங்கு ரெடியாக்கி சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா. இப்போ இந்த ஜெல்லை நம்ம ஜூஸில் போட்டு பாலை ஊற்றி சர்க்கரையை போட்டு இந்த ஐஸ் கட்டி போட்டு நம்ம க்ளீனாக சூப்பராக செய்ய போகிறோம். ஃப்யூரான ஒரு ஐஸ் ஃப்ரூட்டு ஜூஸு, மில்க்கு, ஐஸ் சர்க்கரை போட்டு சும்மா அருமையாக செய்ய போகிறோங்க. இதேபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும், அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிபி சுகர்களுக்கு இன்னும் பல விதமான நன்மைகளும் தரக்கூடிய தான் இந்த பனம்பழம். ஓகேங்களா. நம்ம ஜெல்லை எடுத்து போட்டுக்கலாம். அப்படியே கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, இன்னும் ஒரு சூப்பராக கட்டியாக இருக்குங்க. இப்போ இது வந்து இந்த நார் இருக்கும், பாலெலாம் போட்டு வடிகட்டு அதுக்கப்புறம் நார் இந்த கொஞ்சம் இருக்கும் நார், அந்த நார் நம்ம வந்து எடுத்துடணும் இப்போ. ஓகேங்களா. வந்து தனியாக தாச்சு ஒரு 3/4 கப்பளவு சர்க்கரை இருக்குது போட்டுடலாம். அதாவது பிபி சுகர் உள்ளவங்க இருந்தால் சர்க்கரை சேர்க்க வேண்டாம், நாட்டு சர்க்கரை போட்டு இப்போ ஜூஸாக போடலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பால் வந்து 1/2 லிட்டரும் ஊற்றிடலாங்க. ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் ஐஸ் கட்டி நீங்கள் இப்போ போட்டாலும் சரி, இல்லை அதுக்கப்புறம் உடச்சி போட்டாலும் சரி, அதுக்கப்புறம் உடச்சே போட்டுடலாம். இப்போ அப்படியே க்ளீனாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், மாம்பழம் கலரில் சூப்பர் ஜூஸ் அருமையாக வந்துருச்சுங்க. வடிகட்டிடலாம். வடிகட்டி எடுத்துடலாம். இப்போது ஒரு பீஸ் இருப்பதா நாருங்க, இந்த நாருக்கு தான் வடிகட்டி இருக்கும். சூப்பராக வடிகட்டியாச்சு. அப்படியே குடிச்சு பார்த்துலாம். இப்போ ஜூஸ் எப்படி இருக்குன்னு. ஐஸ் போடணும். ஜூஸு ஐஸ் உடச்சிடலாங்க. இது இட்லி ஐஸுங்க. இட்லி போலவே சின்ன சின்னதாக நம்ம ஃப்ரிட்ஜில் ஊற்றி வைப்போம் சின்ன கப்பில். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா இட்லி போலவே தெரியும் சைஸ். இது அவ்வளோதாங்க, ஐஸும் போட்டாச்சு. அப்படியே க்ளீனாக கலக்கிட்டு சூப்பராக ஊற்றி குடிச்சிடலாம். இன்றைக்கி மாம்பழம் ஜூஸ் எந்த கலரில் இருக்குதோ அதே கலரில் டேஸ்ட்டு வேறு லெவல் டேஸ்ட் ஜூஸு. அப்படியே ஊற்றி குடிச்சிடலாம். பால் ஃபுல்லாக தண்ணியே போடாமல் பால் கூட அருமையாக போட்டிருக்கோம். நீங்களும் ஊரில் எல்லாம் பனம்பழம் எங்கே பார்த்தாலும் மரத்துக்கையில் விழுந்துருக்கு. அப்படியே கொண்டு வாங்க. நல்ல பழம், ஃப்ரெஷ்ஷான பழமாக இருந்துவாங்க. அதுக்குன்னு 1 வாரம் 4 நாள் 3 நாள் முன்னாடி பழம்லாம் கொண்டு போடாதீங்க. அப்போயே விழுந்துட்டு பழம் பார்க்கும்போதே புதுசு பழத்துன்னு தெரியும் நமக்கு. அதை எடுத்து வந்து இதே போல் நீங்களும் போட்டு குடிச்சு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டுக்கும் அருமையாக இருக்கும். பிபி சுகர்களுக்கும் ரொம்ப நல்லது. இதில் வந்து நம்ம பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா. ஓகே ஐஸ் இப்போ கிளாஸில் ஊற்றி குடிச்சிடலாம். இப்போது நல்லா ஐஸ் போட்டாச்சு. நல்லா கலக்கலாம்.
மாம்பழம் கலர்லேயே அந்த சூப்பராக அருமையாக வந்துடுச்சிங்க. குறைஞ்சி 3 கேஜி வரக்கூடிய அளவில் பனம்பழம் எடுத்திங்கன்னா குறைஞ்சி 10 கிளாஸ் வருங்க. 10 பேர் கூட அருமையாக குடிக்கலாம். அருமையான டேஸ்ட்டில் இருக்குது. அதான் நம்ம எல்லா ஜூஸும் அடிக்கடி எல்லாம் போட்டு கொடுக்குறோம். இது வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தான். இந்த ஒரு மாதம் பழம் வெய்ய தொடங்கிடுச்சுன்னா ஒரு மாதம் வரைக்கும் கிடைக்கும். இருந்தாலும் 1 மாதம் வரைக்கும் அந்த 1 மாதத்துக்குள்ள போட்டு குடிச்சா தான் உண்டு. இல்லைன்னா மறுபடியும் 1 வருஷம் வரைக்கும் ட்ரை பண்ணணும் இதை போட்டு சாப்பிட்றதுக்கு. சும்மா சொல்லக்கூடாது. நீங்கள் இந்த பனம்பழம் கொண்டு வந்து இதே போல் ஜூஸை போட்டு குடிச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்கிற மட்டும் மறக்காமல் சொல்லுங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. சரிங்களா? பிபி சுகர் உள்ளவங்க மட்டும் சர்க்கரையை போடாமல் நாட்டு சர்க்கரை போட்டு குடிங்க. மற்றவங்க எல்லோரும் சர்க்கரை போட்டு குடிக்கலாம். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. உண்மையிலே சொல்கிறேன். நீங்கள் குடிச்சு பாருங்க. எல்லா ஜூஸும் குடிச்சிருப்பீங்க. இந்த ஜூஸ் குடிச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே காஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நன்றி. அனைவருக்கும் ஐஸ் ஃப்ரூட் மில்க் சுகர் ஜூஸ் அருமையாக போட்டிருக்கோம். பனம்பழத்தில் இப்படி ஒரு ஜூஸ் போட்டு பார்த்து குடிச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி மறக்காமல் சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எல்லோரும் பாருங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கும்போது மாம்பழம் ஜூஸ் தான் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் மாம்பழம் ஜூஸ் இல்லை. ஐஸ் ஃப்ரூட் ஆப்பிள் ஜூஸ், அதாவது பனம்பழத்துடைய ஜூஸ். இது எப்படி போடுறேன்னு நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. இதே போல் நீங்கள் போட்டுருக்கவே மாட்டீங்க. அப்படி போட்டிருந்தாலும் இந்த பார்த்து தெரிஞ்சுங்க எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுங்க. அந்த ஐஸ் எல்லாம் போட்டிருக்கோம், பால் போட்டிருக்கோம், பனம்பழம் போட்டு சும்மா மாம்பழம் கலரில் சூப்பராக அருமையான டேஸ்ட்டில் போட்டிருக்கோம். நீங்கள் பிபி சுகர் உள்ளவங்க இருந்தால், அதாவது இதை வந்து நாட்டு சர்க்கரையை போட்டு நீங்கள் ஜூஸை போடலாம். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ வந்து நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பனம்பழத்துடைய ஜூஸ் தான் இது. வேறு லெவல் டேஸ்ட்டில் அருமையாக போட்டிருக்கோம். ஐஸ் எல்லாம் போட்டு, பால் போட்டு, சர்க்கரை போட்டிருக்கோம். பார்க்குறது என்ன தெரியும், ஒரு மாம்பழம் ஜூஸ் தான் போட்டுருக்காங்க, அதான் இப்படி இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் மாம்பழம் ஜூஸ் இல்லை. ஐஸ் ஃப்ரூட் ஆப்பிள் ஜூஸ், பனம்பழத்துடைய ஜூஸ் இது. ஓகே காய்ஸ், லைக் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.